பொண்ணுங்க உங்க போட்டோ ஏன் டிபில வைக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்ட்டு இந்த வீடியோவை பாருங்க. எது உங்க பொண்ணை கொன்றுச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? ப்ரொஃபைல் ஐடியில் என்னுடைய பொண்ணுடைய ஃபோட்டோவை நான் வச்சுருந்தேன். அதே ஒருத்த எங்களுக்கு தெரியாத பண்ணி மார்பிங் பண்ணணும். உங்க போட்டோவை உங்களுக்கே தெரியாம திருடி மார்பிங் பண்ணி நெட்ல விட்டுறாங்க. கடைசியா ஸ்டேஷனுக்கு போன சமயத்துல எங்க பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு. ஒருவேளை அந்த மாஃபிங் போட்டோ மட்டும் வராம இருந்திருந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? எங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருந்தது. கேர்ள்ஸ், தயவு செய்து உங்க போட்டோவை டிபில வைக்காதீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. உங்க போட்டோவை டிபில வச்சு மத்தவங்க களவாண்டி உங்க போட்டோவை மார்பிங் பண்றாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். போட்டோவை வைங்க தான் சொல்லுவேன். இந்த பொண்ணு செத்ததுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? அந்த போட்டோவை திருடி மார்க் பண்ணுவது தானே? கிடையவே கிடையாது. அவங்களோட பேரண்ட்ஸும் இந்த சொசைட்டியும் தான். இதுவே என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா, அதை விடுமா, இதை விட பெட்டர் எடிட் பண்ண சொல்லுவான்னு சொல்லி என் பொண்ணிட்ட நானே சொல்லுவேன். புரியுதா? நம்ம பொண்ணை நம்ம வளர்க்குற விதத்தில் தான் இருக்கு. ஸோ நாளைக்கே நம்ம பொண்ணை ஒருத்தன் ரேப் பண்ணிட்டாலும், இதை குளிக்கும் போது ஒரு தப்பா ஒரு வீடியோ எடுத்துட்டாலும், இல்ல உடம்பு ரீதியா வாட் எவர் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது ஜஸ்ட் ஸ்கின் மட்டும் தான், ஒரு உடம்பு மட்டும் தான். இது ஒரு விஷயமே கிடையாது. ஸோ டோன்ட் வெரி. நான் அவங்க கூட இருக்குன்னு சொல்லிட்டு உங்க பேரண்ட்ஸ் பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னைக்கு எந்த பொண்ணுங்களும் சூசைட் பண்ணணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. பெரும்பாலும் பொண்ணுங்க இந்த மாதிரி விஷயத்துல ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஸோ நம்ம லவ்வர் என்ன சொல்லுவான், இந்த சொசைட்டி நம்ம என்ன சொல்லும், அந்த மான கௌரவத்துக்காக தான் நிறைய பொண்ணுங்க இந்த சூசைட் பண்ணிக்கிறாங்க. மான பங்கு கௌரவம் பொண்ணுங்க உடம்பு இல்லடா அப்படின்னு சொல்லுங்க. நான் கொடுக்குற அவேர்னஸ் இதுதான். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் உங்க பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா, உங்க பொண்ணு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி போட்டோவை நீங்க டிபில வைக்காதீங்க, மார்பிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. மார்பிங் பண்ணாலும் பண்ணடும், உனக்கு பிடிச்ச மாதிரி உங்க போட்டோவை நீ டிபில வை அப்படின்னு சொல்லுங்க. பின்ன என்னங்க, தீபாவளி அப்போ ஒரு புது ட்ரெஸ் எடுக்கிறாங்க, ஸோ போட்டோ எடுப்பாங்க. ஸோ அது போன்ல வச்சு என்ன பண்ண போறாங்க? ஸோ டிபில போட்டோ வைப்பாங்க, ஸோ இன்ஸ்டால அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இல்லைனா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போவாங்க, ஸோ இல்லைனா ஷாப்பிங் போவாங்க, அங்க போற சொல்லி செல்ஃபி எடுப்பாங்க. அதை வச்சு போன்ல என்ன பண்ண போறாங்க? ஸோ இந்த மாதிரி டிபியும் இன்ஸ்டாலே அப்லோட் பண்ண போறாங்க. ஸோ அதுல அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ இதுக்கு கூட அவங்களுக்கு சுதந்திரம் இல்லையா? சுதந்திரம் இருக்கு. ஓகே, நீங்க தாராளமா அப்லோட் பண்ணுங்க.